இப்போ நம்ம பார்க்க போகிறது நோய்கள் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு வந்து புற்றுநோயை பற்றி பார்க்க போகிறோம். உலக புற்றுநோய் தினம் வந்து February 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் வந்து November 7. புற்றுநோய் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து லத்தீன் மொழியில் வந்து நண்டு அப்படிங்கிறது தான் வந்து பொருள். புற்றுநோயை பற்றிய படிப்புக்கு வந்து ஆன்காலஜி அப்படின்னு வந்து பெயர். ஆன்காலஜியில் ஆன்கோ அப்படின்னா வந்து கட்டி, அப்போ கட்டிகளை பற்றிய படிப்பு, புற்றுக்கட்டிகளை பற்றிய படிப்பு தான் வந்து ஆன்காலஜி. புற்றுநோய் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா கட்டுப்பாடற்ற, அதன் புற்று செல்கள் வந்து எப்படி பிரியுது அப்படின்னா கட்டுப்பாடற்ற அபரீதமான செல் பிரிதல். கட்டுப்பாடு இல்லாமல் செல்கள் வந்து நூற்றுக்கணக்கான செல்கள், ஆயிரக்கணக்கான செல்கள் வந்து பிரியுது. அருகில் உள்ள அந்த செல்கள் வந்து அருகில் உள்ள திசுக்களுக்கும் வந்து ஊடுருவி கட்டிகள் அல்லது நியோபிளாசத்தை வந்து உருவாக்கி திசுக்களை வந்து அழிக்கிறது. கட்டி இல்லைன்னா புது வளர்ச்சியுள்ள ஏதோ ஒரு பொருளை உருவாக்கி நியோபிளாசத்தை வந்து உருவாக்கி வந்து திசுக்களை அழிக்கிறது. இதில் வந்து மெட்டாசிஸ் அப்படின்னா என்னென்னா புற்று செல்கள் வந்து தொலைவில் உள்ள பாகங்களுக்கும் சென்று புதிய திசுக்களை வந்து அழிக்கிறது. இந்த மெட்டாசிஸ்னால் வந்து அடிக்கடி பாதிக்கப்படும் உறுப்பு வந்து நுரையீரல், எலும்பு, கல்லீரல், தோல், மூளை. இது எல்லாமே வந்து மெட்டாசிஸ்னால் அடிக்கடி பாதிக்கப்படும் உறுப்பு. மெட்டாசிஸ்னால் வந்து புற்று செல்கள் வந்து தொலைவில், அது சுற்றி இருக்கக்கூடிய திசுக்களை அழிக்கிறதும் இல்லாமல் தொலைவில் உள்ள பாகங்களுக்கும் சென்று புதிய திசுக்களை வந்து அழிக்குது. புற்றுநோயினுடைய வகைகள் 3: கார்சினோமோ, சார்கோமோ, லியூகேமியா அப்படின்னு வந்து 3 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கார்சினோமோ அப்படின்னா அது எங்கே உருவாகுதுன்னா எபித்தீலியல் அல்லது சுரப்பிகளினுடைய திசுக்களில் வந்து உருவாகுகிறது. எபித்தீலியல் அல்லது சுரப்பிகளினுடைய திசுக்களில் உருவாகிறது. இவ்வகை வந்து 85% வந்து இவ்வகையை சார்ந்த புற்றுநோயாக தான் இருக்குது. 85% பேருக்கு இவ்வகை புற்றுநோய் தான் ஏற்படுது. கார்சினோமோ அது வந்து எதை உறுப்புகளை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னா தோல், நுரையீரல், வயிறு, மூளை, இந்த 4 தான் வந்து கார்சினோமோ வந்து அதிகமாக வந்து பாதிக்கிறது. அதுக்கடுத்தது சார்கோமோ. அப்போ அது சார்ந்திருக்கக்கூடியது எது? இணைப்பு மற்றும் தசை திசுக்கள். இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் வந்து சார்கோமா உருவாகிறது. இது எந்தெந்த உறுப்புகளை பாதிக்கும் அப்படின்னா வந்து எலும்பு சம்பந்தமானது, குருத்தெலும்பு, தசை நாண்கள், அடிப்போஸ் திசு மற்றும் தசைகள், இது எல்லாமே பாதிக்கக்கூடியது வந்து சார்கோமா. இவ்வகை புற்றுநோய் வந்து 1% பேருக்கும் குறைவாக தான் வந்து இவ்வகை புற்றுநோயினால் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதிகமாக பாதிக்கப்படுற புற்றுநோய் வகை கார்சினோமா. அது எங்கே உருவாகுது? எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகளினுடைய திசுக்களில் வந்து உருவாகிறது. நெக்ஸ்ட் வந்து லியூகேமியா அப்படின்னா வந்து அது இரத்த புற்றுநோய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இரத்த புற்றுநோய் அப்படின்னா வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜை இல்லை நிணநீர் முடிச்சுகளில், எலும்பு மஜ்ஜை இல்லைன்னா நிணநீர் முடிச்சுக்களில் வந்து இரத்த வெள்ளை அணுக்களினுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறது தான் வந்து இந்த லியூகேமியாவினுடைய பண்பு. இது வந்து அதிகமாக வந்து 15 வயதிற்கும் குறைவான குழந்தைகளுக்கு அதிகமான பாதிப்பை வந்து இந்த லியூகேமியா 3வது வகை வந்து ஏற்படுத்துகிறது. இதில் வந்து கார்சினோஜென்கள் அப்படிங்கிறது தான் வந்து புற்றுநோய்க்கான காரணிகளாக வந்து சொல்கிறாங்க. கார்சினோஜென்கள் புற்றுநோய்க்கான காரணிகளை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. இயற்பியல் காரணிகள், வேதியியல் காரணிகள், கதிரியக்கம் மற்றும் உயிரியல் காரணிகள். இயற்பியல் காரணிகளாக நம்ம அன்றாட வாழ்வில் புகைப்பிடிக்கிறது, வெற்றிலையை மெல்லுறது, புகையிலை மெல்லுதல், இந்த மாதிரியான பழக்கங்களினால், நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்களினால் உருவாகக்கூடிய காரணிகள் இயற்பியல் காரணிகள். வேதியியல் காரணிகள் அப்படின்னா வந்து காஃபின், நிலக்கரி, எண்ணெய், இந்த மாதிரியான பொருட்களை எரிப்பதிலிருந்தும் நம்ம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகள், கல்நார், நிக்கல், செயற்கை இனிப்பூட்டிகள், செயற்கை சாயம், இதனுடைய தூண்டுதலினால் வந்து வேதியியல் தூண்டுதலினால் ஏற்படுவது வேதியியல் காரணி. கதிரியக்கம் அப்படின்னா எக்ஸ் கதிர்கள் அதிகம், காமா கதிர்கள், யூவி கதிர்கள்லாம் அதிகமாக படும்போது ஏற்படுவது வந்து கதிரியக்க காரணிகள். உயிரியல் காரணிகள் அப்படின்னா வந்து புற்றுநோய் உருவாகுவதற்கு காரணமான வைரஸ், உயிரியல் காரணிகளாக ஆன்கோஜெனிக் வைரஸ். இப்போ புற்றுநோயை ஏற்படுத்தும் வைரஸ் ஆன்கோஜெனிக் வைரஸ். சில சமயங்களில் வந்து அதிக சூரிய ஒளி நம்மளுடைய உடம்பில் படுவதால் வந்து தோய் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புகள் ஏற்படும் சொல்லலை, ஏற்படலாம் அதிகமான சூரிய ஒளியினாலும் கூட. புற்றுநோய் சிகிச்சை 4 வகை புற்றுநோய் சிகிச்சைகள் இருக்குது. அறுவை சிகிச்சை, கதிரியக்க சிகிச்சை, வேதி மருந்து. இந்த வேதி மருந்து சிகிச்சை தான் வந்து கீமோதெரபி சிகிச்சை. அறுவைனா அந்த
கட் பண்ணி எடுக்கிறது. கதிரியக்கம்னா அந்த கட்டியுள்ள இடத்துல மட்டும் கதிர்வீச்சு செலுத்தி அதன் மூலமாக கட்டிகள் அடிக்கிறது. வேதி மருந்து அப்படின்னா ஹீமோதெரப்பி, மருந்து செலுத்தி, அதாவது புற்றுநோய் செல்களுக்கு எதிரான மருந்து செலுத்தி வந்து சிகிச்சை அளிக்கிறது. தடைக்காப்பு சிகிச்சை அப்படின்னா வந்து இன்டர்பெரான்கள், அதாவது இன்டர்பெரான் அப்படிங்கிற மருந்து மூலமாக தடைக்காப்பு மண்டலத்தை வந்து தூண்டுவதன் மூலமாக வந்து கட்டிகள் அளிக்கப்படுது வந்து தடைக்காப்பு சிகிச்சை. 4 வகை சிகிச்சைகள், 4 வகை காரணிகள். நெக்ஸ்ட் வந்து எய்ட்ஸ், HIV, அதாவது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய். பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய், அதாவது மனித தடைக்காப்பு குறைவு வைரஸினால் ஏற்படுகிறது HIV. மனித தடைக்காப்பு குறைவு வைரஸ், அதனால தான் வந்து HIV ஏற்படுகிறது. அதாவது இதில் என்ன நடக்குது அப்படின்னா நோய் தடைக்காப்பு மண்டலம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நோய் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை வந்து ஒடுக்குவதில்லை, தடுக்கிறது கிடையாது. நோய் ஏற்படுத்தும் காரணிகளை வந்து தடுக்கிறதுல தோல்வி அடைவதனால் வந்து நோய் ஏற்படுகிறது. லிம்போசைட்டுகளை தாக்கி பாதிப்படைந்த நபர்களில் வந்து நோய் தொற்றினை வந்து ஏற்படுத்துகிறது. லிம்போசைட்டுகளை தாக்கி பாதிப்படைந்த நபர்களில் வந்து நோய் தொற்றினை ஏற்படுத்துகிறது. இந்த நோய்க்கான வைரஸ் எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னா வந்து சிறுநீர், கண்ணீர், உமிழ்நீர், தாய்ப்பால் மற்றும் கலவிக்கால்வாய் சுரப்பிகளில் வந்து நோய்க்கான வைரஸ் வந்து காணப்படுகிறது. இதை வந்து 2 சோதனையின் மூலமாக உறுதிப்படுத்தலாம். ஒன்று எலைசா, இன்னொன்று வெஸ்டர்ன் பிளாட். எலைசா எக்ஸ்பிளனேஷன் என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன்ட் அசே. இது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தான் வந்து தாக்குது. அதனால் வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டும் மருந்துகளை பயன்படுத்துறதன் மூலமாக வந்து இது வாழ்நாளை மட்டுமே வந்து நீக்கக்கூடியது. ஏன்னா இது வந்து ஒரு கொடிய உயிர்கொல்லி நோய். எய்ட்ஸ் நோய் வந்து கொடிய ஒரு உயிர்கொல்லி நோய். இதுக்கான குறிப்பு டாக்டர் சுனிதா சால்மோன் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த இந்த எய்ட்ஸ் நோய்க்கான முன்னோடி மருத்துவர்னு சொல்ல. இவங்க வந்து 1980 வந்து தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையத்தை உருவாக்கியிருப்பாங்க. 1985 தான் வந்து எய்ட்ஸ் நோய் தொற்றுக்கான முதலாக ஆதாரம் வந்து வெளியிடப்பட்டது. இந்நோய் வந்து பரவும் முறைகள் வந்து நம்ம இரத்தத்தின் மூலமாகத்தான் வந்து அதிகமாக பரவுது. அதாவது நோய் தாக்கப்பட்ட ஒருவர் வந்து பயன்படுத்தும் அந்த ஊசி போட்ட சிரிஞ்சுகள் மூலமாகவும், இல்லை அப்படின்னா பாதிக்கப்பட்ட இரத்தத்தை செலுத்துவதன் மூலமாகவும், உடல் உறவு மூலமாகவும், தாய்சேய் இணைப்பு திசுக்கள் மூலமாகவும் வந்து இந்நோய் வந்து பரவுது. மற்றபடி இதை வந்து நம்ம தொடுதல்னாலையும் அந்த மாதிரியான முறைகளெல்லாம் வந்து பரவுறது கிடையாது.